365 நாட்கள் பைபிள் சவாலின் 49வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் எண்ணாகமம் 28 முதல் 30 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தொடர்ச்சியான வழிபாடு, விசுவாசமான அர்ப்பணிப்பு மற்றும் தேவனுக்கு முன்பாக நம் வாக்குறுதிகளை காக்கும் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. இன்றைய வாசிப்பு ஜெபத்தில் நிலைத்தன்மையையும் அர்ப்பணிப்பில் உண்மையையும் அவருடனான உறவில் பயபக்தியையும் வளர்க்கட்டும். தினமும் தேவனை மகிமைப்படுத்த விரும்பும் அர்ப்பணிக்கப்பட்ட இதயத்துடன் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 49 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Numbers 28 to 30. These passages remind us of the importance of regular worship, faithful devotion, and keeping our promises before God. May today's reading encourage you to live with consistency in prayer, sincerity in commitment, and reverence in your relationship with Him. Let us begin with a devoted heart and a desire to honor God daily. எண்ணாகமம் அதிகாரம் 28. Numbers chapter 28. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 2. எனக்கு சுகந்த வாசனையாக தகனபலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாயிருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. Verse 2. Command the children of Israel, and say unto them, My offering, and my bread for my sacrifices made by fire, for a sweet savour unto me, shall ye observe to offer unto me in their due season. வசனம் 3. மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகனபலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகனபலியாக நாடோறும் ஒருவயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். Verse 3. And thou shalt say unto them, This is the offering made by fire which ye shall offer unto the Lord. 2 lambs of the first year without spot day by day, for a continual burnt offering. வசனம் 4. காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு. Verse 4. The one lamb shalt thou offer in the morning, and the other lamb shalt thou offer at even. வசனம் 5. போஜனபலியாக ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த காற்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள். Verse 5. And a 10th part of an offer of flour for a meat offering, mingled with the 4th part of an hin of beaten oil. வசனம் 6. இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகனபலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகனபலி. Verse 6. It is a continual burnt offering, which was ordained in Mount Sinai for a sweet savour, a sacrifice made by fire unto the Lord. வசனம் 7. கார்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த இரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவது. Verse 7. And the drink offering thereof shall be the 4th part of an hin for the 1 lamb. In the holy place shalt thou cause the strong wine to be poured unto the Lord, for a drink offering. வசனம் 8. காலையின் போஜனபலிக்கும் அதின் பானபலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக செலுத்த கடவீர்கள். Verse 8. And the other lamb shalt thou offer at even, as the meat offering of the morning, and as the drink offering thereof, thou shalt offer it a sacrifice made by fire, of a sweet savour unto the Lord. வசனம் 9. ஓய்வு நாளிலோ போஜனபலிக்காக ஒருவயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும்
அதின் பானபலியையும் செலுத்த கடவீர்கள். Verse 9. And on the Sabbath day 2 lambs of the first year without spot, and 2 tenth deals of flour, for a meat offering, mingled with oil, and the drink offering thereof. வசனம் 10. நித்தமும் செலுத்தும் சர்வாங்கதகன பலியும் அதின் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகனபலியும் செலுத்தப்பட வேண்டும். Verse 10. This is the burnt offering of every Sabbath, beside the continual burnt offering, and his drink offering. வசனம் 11. உங்கள் மாதப்பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் ஒருவயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள். Verse 11. And in the beginnings of your months ye shall offer a burnt offering unto the Lord, 2 young bullocks, and 1 ram, 7 lambs of the first year without spot. வசனம் 12. போஜனபலியாக ஒவ்வொரு காளைக்கு 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும், போஜனபலியாக 1 ஆட்டுக்கடாவுக்கு 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும். Verse 12. And 3 tenth deals of flour, for a meat offering, mingled with oil, for 1 bullock, and 2 tenth deals of flour, for a meat offering, mingled with oil, for 1 ram. வசனம் 13. போஜனபலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்கதகன பலியாக செலுத்த கடவீர்கள். Verse 13. And a several tenth deal of flour mingled with oil, for a meat offering unto 1 lamb, for a burnt offering of a sweet savor, a sacrifice made by fire unto the Lord. வசனம் 14. அவைகளுக்கேற்ற பானபலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரைப்படியும், ஆட்டுக்கடாவுக்கு படியில் 1/3 பங்கும், ஆட்டுக்குட்டிக்கு காற்படி ரசமுமாயிருக்க வேண்டும். இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்கதகன பலி. Verse 14. And their drink offerings shall be half an hin of wine unto a bullock, and the 3rd part of an hin unto a ram, and a 4th part of an hin unto a lamb. This is the burnt offering of every month throughout the months of the year. வசனம் 15. நித்தமும் இடப்படும் சர்வாங்கதகன பலியும் அதின் பானபலியும் அன்றி பாவநிவாரண பலியாக கர்த்தருக்கு 1 வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்தப்பட வேண்டும். Verse 15. And 1 kid of the goats for a sin offering unto the Lord shall be offered, beside the continual burnt offering, and his drink offering. வசனம் 16. முதலாம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. Verse 16. And in the 14th day of the first month is the Passover of the Lord. வசனம் 17. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள், 7 நாளளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். Verse 17. And in the 15th day of this month is the feast, 7 days shall unleavened bread be eaten. வசனம் 18. முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றை தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. Verse 18. In the first day shall be an holy convocation, ye shall do no manner of servile work therein. வசனம் 19. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்கதகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் ஒருவயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 19. But ye shall offer a sacrifice made by fire, for a burnt offering unto the Lord, 2 young bullocks, and 1 ram, and 7 lambs of the first year. They shall be unto you without blemish. வசனம் 20. அவைகளுக்கேற்ற போஜனபலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 பங்கையும்,
ஆட்டுக்கடாவுக்காக 10 பங்கையும். Verse 20. And their meat offering shall be of flour mingled with oil. 3/10 deals shall ye offer for a bullock, and 2/10 deals for a ram. வசனம் 21. 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும். Verse 21. A several tenth deal shalt thou offer for every lamb throughout the 7 lambs. வசனம் 22. உங்கள் பாவநிவிர்த்திக்கென்று பாவநிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். Verse 22. And 1 goat for a sin offering to make an atonement for you. வசனம் 23. காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். Verse 23. Ye shall offer these beside the burnt offering in the morning, which is for a continual burnt offering. வசனம் 24. இந்த பிரகாரம் 7 நாளளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதின் பானபலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும். Verse 24. After this manner ye shall offer daily, throughout the 7 days, the meat of the sacrifice made by fire, of a sweet savour unto the Lord. It shall be offered beside the continual burnt offering, and his drink offering. வசனம் 25. 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. Verse 25. And on the 7th day ye shall have an holy convocation, ye shall do no servile work. வசனம் 26. அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. Verse 26. Also in the day of the first fruits, when ye bring a new meat offering unto the Lord, after your weeks be out, ye shall have an holy convocation, ye shall do no servile work. வசனம் 27. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான 7 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 27. But ye shall offer the burnt offering for a sweet savour unto the Lord. 2 young bullocks, 1 ram, 7 lambs of the first year. வசனம் 28. அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவில் 1 காளைக்காக 10 பங்கையும் அந்த 1 ஆட்டுக்கடாவுக்காக 10 பங்கையும். Verse 28. And their meat offering of flour mingled with oil, 3/10 deals unto 1 bullock, 2/10 deals unto 1 ram. வசனம் 29. 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும். Verse 29. A several tenth deal unto 1 lamb throughout the 7 lambs. வசனம் 30. உங்களுக்காக பாவநிவிர்த்தி செய்யும்படிக்கு 1 வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். Verse 30. And 1 kid of the goats to make an atonement for you. வசனம் 31. நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதின் பானபலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். இவைகள் பழுதற்றவைகளாயிருக்க வேண்டும். Verse 31. Ye shall offer them beside the continual burnt offering, and his meat offering, they shall be unto you without blemish, and their drink offerings. எண்ணாகமம் அதிகாரம் 29. Numbers chapter 29. வசனம் 1. 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலமூதும் நாளாயிருக்க வேண்டும். Verse 1. And in the 7th month, on the 1st day of the month, ye shall have an holy convocation. Ye shall do no servile work. It is a day of blowing the trumpets unto you.
வசனம் 2. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்கதகனபலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒருவயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 2. And ye shall offer a burnt offering for a sweet savour unto the Lord. 1 young bullock, 1 ram, and 7 lambs of the first year without blemish. வசனம் 3. அவைகளுக்கு அடுத்த போஜனபலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 2 பங்கையும். Verse 3. And their meat offering shall be of flour mingled with oil, 3/10 deals for a bullock, and 2/10 deals for a ram. வசனம் 4. 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும். Verse 4. And 1/10 deal for 1 lamb throughout the 7 lambs. வசனம் 5. உங்கள் பாவநிவிர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி. Verse 5. And 1 kid of the goats for a sin offering to make an atonement for you. வசனம் 6. மாதப்பிறப்பின் சர்வாங்கதகன பலியையும் அதின் போஜனபலியையும் தினந்தோறும் இடும் சர்வாங்கதகன பலியையும் அதின் போஜனபலியையும் அவைகளின் முறைமைக்கேற்ற பானபலிகளையும் அன்றி இவைகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்கதகன பலியாகச் செலுத்தக் கடவீர்கள். Verse 6. Beside the burnt offering of the month, and his meat offering, and the daily burnt offering, and his meat offering, and their drink offerings, according unto their manner, for a sweet savour, a sacrifice made by fire unto the Lord. வசனம் 7. இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவது. அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி. Verse 7. And ye shall have on the 10th day of this 7th month an holy convocation, and ye shall afflict your souls. Ye shall not do any work therein. வசனம் 8. கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்கதகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒருவயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 8. But ye shall offer a burnt offering unto the Lord for a sweet savour, 1 young bullock, 1 ram, and 7 lambs of the first year. They shall be unto you without blemish. வசனம் 9. அவைகளின் போஜனபலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக 2 பங்கையும். Verse 9. And their meat offering shall be of flour mingled with oil, 3/10 deals to a bullock, and 2/10 deals to 1 ram. வசனம் 10. 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும். Verse 10. A several 10th deal for 1 lamb throughout the 7 lambs. வசனம் 11. பாவநிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி பாவநிவாரண பலியையும் நித்திய சர்வாங்கதகன பலியையும் அதின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்தக் கடவீர்கள். Verse 11. 1 kid of the goats for a sin offering, beside the sin offering of atonement, and the continual burnt offering, and the meat offering of it, and their drink offerings. வசனம் 12. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள். Verse 12. And on the 15th day of the 7th month ye shall have an holy convocation. Ye shall do no servile work, and ye shall keep a feast unto the Lord 7 days. வசனம் 13. நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்கதகன பலியாக 13 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒருவயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும்
Verse 13. And ye shall offer a burnt offering, a sacrifice made by fire, of a sweet savour unto the Lord. 13 young bullocks, 2 rams, and 14 lambs of the first year. They shall be without blemish. வசனம் 14. அவைகளின் போஜனபலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த 13 காளைகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும் அந்த 2 ஆட்டுக்கடாக்களில் ஒவ்வொன்றிற்காக 2 பங்கையும். Verse 14. And their meat offering shall be of flour mingled with oil, 3/10 deals unto every bullock of the 13 bullocks, 2/10 deals to each ram of the 2 rams. வசனம் 15. 14 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 1 பங்கையும். Verse 15. And a several 10th deal to each lamb of the 14 lambs. வசனம் 16. நித்திய தகனபலியையும் அதின் போஜனபலியையும் அதின் பானபலியையும் அன்றி பாவநிவாரணபலியாக 1 வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தக்கடவீர்கள். Verse 16. And 1 kid of the goats, for a sin offering, beside the continual burnt offering, his meat offering, and his drink offering. வசனம் 17. 2ஆம் நாளிலே 12 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 17. And on the 2nd day, ye shall offer 12 young bullocks, 2 rams, 14 lambs of the first year without spot. வசனம் 18. காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜனபலியையும் அவைகளின் பானபலிகளையும். Verse 18. And their meat offering and their drink offerings for the bullocks, for the rams, and for the lambs, shall be according to their number, after the manner. வசனம் 19. நித்திய சர்வாங்க தகனபலியையும் அதின் போஜனபலியையும் அவைகளின் பானபலிகளையும் அன்றி பாவநிவாரணபலியாக 1 வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தக்கடவீர்கள். Verse 19. And 1 kid of the goats, for a sin offering, beside the continual burnt offering, and the meat offering thereof, and their drink offerings. வசனம் 20. 3ஆம் நாளிலே 11 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 20. And on the 3rd day 11 bullocks, 2 rams, 14 lambs of the first year without blemish. வசனம் 21. காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்குத்தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜனபலியையும் அவைகளின் பானபலிகளையும். Verse 21. And their meat offering and their drink offerings for the bullocks, for the rams, and for the lambs, shall be according to their number, after the manner. வசனம் 22. நித்திய சர்வாங்க தகனபலியையும் அதின் போஜனபலியையும் அதின் பானபலியையும் அன்றி பாவநிவாரணபலியாக 1 வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தக்கடவீர்கள். Verse 22. And 1 goat, for a sin offering, beside the continual burnt offering, and his meat offering, and his drink offering. வசனம் 23. 4ஆம் நாளிலே 10 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 வயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 23. And on the 4th day 10 bullocks, 2 rams, and 14 lambs of the first year without blemish. வசனம் 24. காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்குத்தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜனபலியையும் அவைகளின் பானபலிகளையும். Verse 24. Their meat offering and their drink offerings for the bullocks, for the rams, and for the lambs, shall be according to their number, after the manner. வசனம் 25. நித்திய சர்வாங்கதகன பலியையும்
அதின் போஜனபலியையும் அதின் பானபலியையும் அன்றி பாவநிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். Verse 25. And 1 kid of the goats, for a sin offering, beside the continual burnt offering, his meat offering, and his drink offering. வசனம் 26. 5ஆம் நாளிலே 9 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒருவயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 26. And on the 5th day 9 bullocks, 2 rams, and 14 lambs of the first year without spot. வசனம் 27. காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்குத்தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும். Verse 27. And their meat offering and their drink offerings for the bullocks, for the rams, and for the lambs, shall be according to their number, after the manner. வசனம் 28. நித்திய சர்வாங்கதகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதின் பானபலியையும் அன்றி பாவநிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். Verse 28. And 1 goat, for a sin offering, beside the continual burnt offering, and his meat offering, and his drink offering. வசனம் 29. 6ஆம் நாளிலே 8 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒருவயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 29. And on the 6th day 8 bullocks, 2 rams, and 14 lambs of the first year without blemish. வசனம் 30. காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்குத்தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும். Verse 30. And their meat offering and their drink offerings for the bullocks, for the rams, and for the lambs, shall be according to their number, after the manner. வசனம் 31. நித்திய சர்வாங்கதகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதின் பானபலிகளையும் அன்றி பாவநிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். Verse 31. And 1 goat, for a sin offering, beside the continual burnt offering, his meat offering, and his drink offering. வசனம் 32. 7ஆம் நாளிலே 7 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒருவயதான பழுதற்ற 14 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 32. And on the 7th day 7 bullocks, 2 rams, and 14 lambs of the first year without blemish. வசனம் 33. காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்குத்தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும். Verse 33. And their meat offering and their drink offerings for the bullocks, for the rams, and for the lambs, shall be according to their number, after the manner. வசனம் 34. நித்திய சர்வாங்கதகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதின் பானபலியையும் அன்றி பாவநிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். Verse 34. And 1 goat, for a sin offering, beside the continual burnt offering, his meat offering, and his drink offering. வசனம் 35. 8ஆம் நாள் உங்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. Verse 35. On the 8th day ye shall have a solemn assembly, ye shall do no servile work therein. வசனம் 36. அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்கதகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒருவயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும். Verse 36. But ye shall offer a burnt offering, a sacrifice made by fire, of a sweet savour unto the Lord, 1 bullock, 1 ram, 7 lambs of the first year without blemish.
வசனம் 37. காளையும் ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும். Verse 37. Their meat offering and their drink offerings for the bullock, for the ram, and for the lambs, shall be, according to their number, after the manner. வசனம் 38. நித்திய சர்வாங்கதகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதின் பானபலியையும் அன்றி பாவநிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள். Verse 38. And one goat, for a sin offering, beside the continual burnt offering, and his meat offering, and his drink offering. வசனம் 39. உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்கதகன பலிகளையும் உங்கள் போஜன பலிகளையும் உங்கள் பானபலிகளையும் உங்கள் சமாதான பலிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கர்த்தருக்குச் செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல் என்றார். Verse 39. These things ye shall do unto the Lord in your set feasts, beside your vows, and your freewill offerings, for your burnt offerings, and for your meat offerings, and for your drink offerings, and for your peace offerings. வசனம் 40. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்னான். Verse 40. And Moses told the children of Israel according to all that the Lord commanded Moses. எண்ணாகமம் அதிகாரம் 30. Numbers chapter 30. வசனம் 1. மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால். Verse 1. And Moses spake unto the heads of the tribes concerning the children of Israel, saying, This is the thing which the Lord hath commanded. வசனம் 2. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்யக்கடவன். Verse 2. If a man vow a vow unto the Lord, or swear an oath to bind his soul with a bond, he shall not break his word. He shall do according to all that proceedeth out of his mouth. வசனம் 3. தன் தகப்பன் வீட்டிலிருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறுவயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாள். Verse 3. If a woman also vow a vow unto the Lord, and bind herself by a bond, being in her father's house in her youth. வசனம் 4. அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். Verse 4. And her father hear her vow, and her bond wherewith she hath bound her soul, and her father shall hold his peace at her. Then all her vows shall stand, and every bond wherewith she hath bound her soul shall stand. வசனம் 5. அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தாள். அது நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். Verse 5. But if her father disallow her in the day that he heareth not any of her vows, or of her bonds wherewith she hath bound her soul, shall stand, and the Lord shall forgive her, because her father disallowed her. வசனம் 6. அவள் பொருத்தனை பண்ணும் போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால். Verse 6. And if she had at all an husband, when she vowed, or uttered aught out of her lips, wherewith she bound her soul. வசனம் 7.
அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தாள். அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும். Verse 7. And her husband heard it, and held his peace at her in the day that he heard it. Then her vows shall stand, and her bonds wherewith she bound her soul shall stand. வசனம் 8. அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து, அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானேயானால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். Verse 8. But if her husband disallowed her on the day that he heard it, then he shall make her vow which she vowed, and that which she uttered with her lips, wherewith she bound her soul, of none effect, and the Lord shall forgive her. வசனம் 9. ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீயாவது தன் ஆத்துமாவை எந்த நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்ளுகிறாளோ அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும். Verse 9. But every vow of a widow, and of her that is divorced, wherewith they have bound their souls, shall stand against her. வசனம் 10. அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும். Verse 10. And if she vowed in her husband's house, or bound her soul by a bond with an oath. வசனம் 11. அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக்காமல் மௌனமாயிருந்தாள். அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும். Verse 11. And her husband heard it, and held his peace at her, and disallowed her not, then all her vows shall stand, and every bond wherewith she bound her soul shall stand. வசனம் 12. அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினாள். அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவையுட்படுத்தின நிபந்தனையை குறித்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும் நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணினதினாலே கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். Verse 12. But if her husband hath utterly made them void on the day he heard them, then whatsoever proceeded out of her lips concerning her vows, or concerning the bond of her soul, shall not stand. Her husband hath made them void, and the Lord shall forgive her. வசனம் 13. எந்த பொருத்தனையையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். Verse 13. Every vow, and every binding oath to afflict the soul, her husband may establish it, or her husband may make it void. வசனம் 14. அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான். அவன் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமற் போனதினால் அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான். Verse 14. But if her husband altogether hold his peace at her from day to day, then he establisheth all her vows, or all her bonds, which are upon her, he confirmeth them, because he held his peace at her in the day that he heard them. வசனம் 15. அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினாள். அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் என்றார். Verse 15. But if he shall anyways make them void after that he hath heard them, then he shall bear her iniquity. வசனம் 16. புருஷனையும் ஸ்திரீயையும் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறு வயதில் இருக்கிற அவன் குமாரத்தியையும் குறித்து கர்த்தர் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. Verse 16. These are
the statutes, which the Lord commanded Moses, between a man and his wife, between the father and his daughter, being yet in her youth in her father's house. பைபிள் சவாலின் 49வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு விசுவாசமான வழிபாடும் உண்மையான அர்ப்பணிப்பும் தேவனுடைய பார்வையில் மிகவும் மதிப்புமிக்கவை என்பதை நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் ஒழுக்கத்தை பலப்படுத்தி உங்கள் வாக்குறுதிகளை வழிநடத்தி உங்கள் பக்தியை ஆழப்படுத்தட்டும். கமெண்டில் இன்று எந்த பகுதி உங்களை விசுவாசமாக நிலைத்திருக்க ஊக்கப்படுத்தியது என்று பகிருங்கள். நாளை 50வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 49 of our Bible challenge is now complete. May today's reading remind you that faithful worship and sincere commitment are precious in God's sight. Let His word strengthen your discipline, guide your promises, and deepen your devotion. Comment below what part of today's reading encouraged you to remain faithful. And join us again tomorrow for day 50. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.